அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னோட குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சாட்டர்டே. எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவு. வேலைக்கு போனது 2 நாள் தான், அதுக்குள்ளே லீவ் விட்டாங்க. ஜாலியாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, தேங்காய் பால் ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி இன்றைக்கி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். எப்பயும் போல் தான் நம்ம மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கிட்டு நம்ம நார்மலாக ரசம் வைப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். ஆனால் கடைசியில் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு ஜீரகம் வந்துட்டு இவ்வளோலாம் போட மாட்டேன். நம்ம வீட்டில் மிளகு ஜீரகத்தூள் வந்துட்டு காலி ஆயிடுச்சா, கையோட கையாக சேர்த்து அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் வந்துட்டு சேர்த்து அரைச்சாச்சு. அதுக்குள்ளே லைட்டாக பசி வந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு வச்ச மாவு இருந்துச்சு. ஒரு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பசி வந்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. தேங்காய் பால் ரசத்துக்கு எல்லாமே நுணுக்கிட்டேன். தேங்காயில் வந்துட்டு பாலும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எப்பயும் போல் நம்ம ரசத்தை தாளிச்சிட்டு நான் என்ன சொல்கிறது, உப்பு புளிப்பெல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிற வேண்டியது தான். ரசத்தை வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். லைட்டாக சூடு வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் கொஞ்சம் கொலைய வடிக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொலைய வடித்தா அவ்வளோ இஷ்டமே இருக்காது. ஆனால் ரசத்துக்கெலாம் கொலைய வடித்தா தான் நல்லாயிருக்குமே. ஓரளவுக்கு நார்மலாக வடித்தாச்சு. அப்புறம் என்ன, எப்பயும் போல் இங்கிட்டு நம்மளை பாத்திரம் வாவா நினைக்கும்ல, அந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். மறந்தாப்பில் சிங்கில் வந்துட்டு மிக்ஸி ஜாரெல்லாம் போட்டுட்டேன். மிக்ஸி ஜார் வந்துட்டு அப்படியே போடக்கூடாது, பின்னாடி இருக்கிற மிஷின் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சரி, அம்மா சொன்ன கரெக்டாக தான் இருக்கும்ல, அதனால் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் விற்கும்ல, இந்த மேஜிக் மசாலான்னு ஒன்று விற்கும், நம்ம சிக்கன் கடையிலே விற்கும். அந்த மசாலாவில் சிக்கன் 65 செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடல மாவு, அரிசி மாவு, காரம் பத்தலைன்னா போட்டுக்கிறலாம். பரட்டி வச்சு ஒரு 1/2 hour விட்டுட்டோன்னு வைங்களேன், சூப்பராக ஊறிடும். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மசாலாலாம் பிரியாமல் சூப்பராக வரும். இங்கிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இங்கிட்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு, இங்கிட்டு சிக்கன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக நல்லா வந்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் என்ன, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நமாஸ் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். அஃபீனாவும் லீவில் தானே இருக்காங்க. அவங்களும் நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களும் நமாஸ் படித்து முடிச்சுட்டாங்க. அஃபீனத்தை வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கார சிப்ஸு, அப்புறம் குட்டிக்கு வந்துட்டு காரம் இல்லாத உருளைக்கிழங்கு சிப்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க எல்லாருமே. நான் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த ரசமும் சிக்கன் 65யும் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம வீட்டில் வந்துட்டு இதுதான் இன்றைக்கி லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு என்ன ஜாபு அப்படிலாம் கேட்குறீங்க. இன்ஷால்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே ப்ராப்பராக அந்த ஜாபுக்கு போயிட்டு சேலரி வாங்கிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.